உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்தீங்க? அப்படி சரி. என்னோட பேர் முத்துமணி. என்னோட தரவரிசை எண் வந்து 1279. நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கல்லூரி முடிச்சீங்க. 2022. ஆமாம், எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க தொடங்குனீங்க? 2022 முடிச்சோம்னா 2023 ஸ்டார்ட் பண்ணேன். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது சார் என்னோட 2வது முயற்சி. ஆமாம் ஆமாம், நான் வந்து 154 போட்டேன். ஆமாம். நீங்கள் தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். என்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்க? எந்த மாதிரி தமிழுக்கு படிக்கணும் இனிமேல் அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து தமிழில் வந்து 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு மட்டும்தான் படித்தேன். 11th 12th சிறப்பு தமிழ், அது பொது தமிழ் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எது நமக்கு சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் டீகோட் பண்ணி படித்தா போதும். இப்போ இருக்கிற ரீசன்ட் சிலபஸ்க்கு நம்ம எதையுமே மனப்பாடம் பண்ணி படிக்காமல் நம்ம எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது நம்ம வேற ஒரு வேர்டு கொடுத்தாலும் நம்ம அதை புதுசாக அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்ற லெவலில் நம்மளாம் வந்து நம்மளோட பர்சனல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் படிக்கணும். மொட்டை மனப்பாடம் பண்ணால் இப்போ நடக்கிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாது. எல்லாத்தையும் புரிஞ்சு நம்ம எப்படி அப்ளிகபிள் பண்ணி படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த டைமில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சியில் இனிமேல் நடக்கிறதோ அப்படி படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்த பிறகு இப்படி படிக்கணும், இங்கேருந்து படிக்கணும், இந்த மாதிரி படித்தா நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு? எனக்கு அப்படிலாம் ஒரு இது பண்ணல. நான் இப்போ நான் காலைல 5 மணிக்கு எழுந்து படித்தேன், 4 மணிக்கு எழுந்து படித்தேன், நைட்டு 12 மணி வரைக்கும் படித்தா அப்படிலாம் சொல்கிறாங்க. எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமே 5 மணிக்கு எந்திக்கிற பழக்கம் எனக்கு ஸ்கூல்லேருந்து கிடையாது. நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மெக்கானிக்கலில் கோல்டு மெடல். அப்போயுமே அந்த மாதிரி எழுந்துலாம் படிக்க மாட்டேன், கேஷுவலாக தான் படிப்பேன். நான் காலையில் 8 மணி 9 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது மாதிரி ஃபுல் டே படிக்கணும் 10 மணி நேரம் படிக்கலாம் இல்லை. 2 மணி நேரம் படித்தாலும் அந்த 2 மணி நேரம் படித்த கண்டென்ட்டு அடுத்த 2 வருஷம் ஆனாலும் மறக்காத மாதிரி டெப்த்தாக படிச்சுக்கணும்னா அதுவே போதும். ரொம்ப நேரம் படித்தாதான் பாஸ் ஆக முடியுன்றலாம் சும்மா வெறும் மித்து. கம்மியான படித்தாலும் கரெக்டான வேலை யூட்டிலைஸ் பண்ணால் அது போதும். படிப்பீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு? அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 3 to 4 hours மட்டும் தான் படிப்பேன். மற்றபடி ரொம்பலாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் படிக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி ஈஸியாக படிக்கிற ஒரு ஆள் தான். நீங்கள் படிக்கிற மெத்தடை சொல்லுங்கள், எந்த மாதிரி மெத்தட்? அந்த மாதிரி இப்போது நம்ம வந்து எப்பயுமே நம்மளா படித்தோன்ற பட்சத்தில் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அது மறந்து போயிடும். அதே விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற தாட்டில் படித்தோன்னா நம்ம ஒரு டைம் படிச்சுட்டு மற்றவங்களுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி காமிச்சோன்னா நமக்கு அது மெமரைஸாக இருக்கும். அது மாதிரி நான் எப்பவுமே படிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு படித்த விஷயத்தை ஷேர் பண்ணுவேன். அப்போ அது அவங்களுக்கும் ஈஸியாக கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு டீச்சிங் லெவலில் படிக்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அந்த வேலை தான் நான் படிப்பேன். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை படிப்பேன். ஓகே. மேக்ஸ்லாம் எந்த மாதிரி படிச்சிங்க? ஆப்டிடியூட் ரீசனிங் ரெண்டுத்துக்கும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மேக்ஸ் எனக்கு பேசிக்காக ஸ்கூல் டேஸில் வந்து நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் நான் எஸ்எஸ்சிக்குன்னு தனியாக 1 year படித்ததால் எனக்கு மேக்ஸ் ரொம்பவே ஈஸியாக வந்தது. அதனால் அந்த குரூப் 2ல கூட மேக்ஸில் 25க்கு 25, குரூப் 4ல 25க்கு 25 போட்டேன். மேக்ஸில் வந்து ஃபுல்லாக போட்டேன். மேக்ஸ் வந்து கஷ்டம் கொஸ்டின் அடித்தா கஷ்டம். ஃபஸ்ட்டு புரியிற வரைக்கும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு டைம் 2 டைம் ஒர்க் அவுட் பண்ண வர மட்டும் மேக்ஸ் ஸ்டாப் பண்ணாதீங்க. யாரெல்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் நடக்கிறதுல ஜிஎஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட மேக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணால் ரொம்பவே நல்லது. ஏன்னா நான் அதை தான் சொல்லுவேன். ஜிஎஸ்ல ஒரு 150 கேள்வி 100 கேள்வி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, 50 கேள்வி யாருக்குமே தெரிலன்ற பட்சத்தில் நல்லா படித்தவங்க அந்த 50 தெரியாது, நார்மலாக படித்தவங்க அந்த 50 தெரியாது, 100 எல்லாமே போட்டுவான். நமக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல பாயிண்ட் கொடுக்குறது மேக்ஸ் மட்டும் தான். அதனால் மேக்ஸில் தெளிவாக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸ் டெய்லியுமே போட்டு பார்ப்பீங்களா எப்படிங்க? இல்லை, மேக்ஸ் எனக்கு நல்லா வர்றது எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணதால நான் டெய்லிலாம் மேக்ஸுக்கு நான் எஃபர்ட்டே போட மாட்டேன். லாஸ்ட் 1 week மட்டும் சிலபஸ் வைஸ் ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுவேன், அவ்வளோதான். ஏன்னா மேக்ஸ் நல்லா வருதுன்றதுனால அந்த இது வரலன்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணி கூட மேக்ஸில் 22+ போடுற மாதிரி படிச்சுக்கணும். அவுட் ஆஃப் 25. ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க? என்ன சோர்ஸில் படிச்சீங்கன்றத சொல்லுங்கள். முன்னாடி தான் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் வரும். இப்போ இருக்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து கேட்குறான், எப்படினாலும் கேட்குறான். அதனால நம்ம வந்து சில ஸ்டாண்டர்டான விஷயங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கணும். அது எப்படி கேட்டாலும் இது பண்ணுற மாதிரி. ரிமைனிங் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் இப்போ நிறைய இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். நிறையா மெட்டீரியல்ஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்து வச்சுட்டா நல்லா இருக்கும். படிக்கிறது இதுதான் படிக்கணும்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுற மாதிரி படித்து வச்சுக்கோங்க அப்படின்ற. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படித்தேன். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஸ்கீம் ரிலேட்டடாக படித்தேன். சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூடியூப்ல தான் படிப்பேன். தினமொரு ஜிகே அப்படின்ற மாதிரி சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாட்னு சொல்லுவாங்க, சில டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதனால் அது பெட்டராக இருக்கும். இப்போ உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்கா? நான் எப்பயுமே நோட்ஸ் எடுத்து படிக்கிற ஆளே கிடையாது. ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் தான். அண்டர்லைன் பண்ணி கூட படிக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அண்டர்லைன் பண்ணோம்னா வாட் அப்படின்றதுக்கு தான் ஆன்சர் தெரியும். இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் படித்தா இப்போ பெஸ்ட். நம்ம படிக்கிறத ஒரு ஸ்டோரி பேஸில் நல்லா படிச்சு வச்சுக்கணும்னா அது நல்லா இருக்குன்றோம். இப்போ நோட்ஸ் எடுக்கலைன்னா லாஸ்ட் ரிவிஷன்லாம் எப்படி பண்ணுவீங்க? இப்போ ஒரு வாரம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படின்னா இப்போ நோட்ஸ் எடுத்து அதை புரட்டிடலாம். புக்குன்னா நிறைய புக்கை பார்க்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து லாஸ்ட் மினிட்ல பார்க்கறதுன்றது சில யூடியூப் சேனல்ஸில் சில ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து என்னென்னது அப்படின்ற மாதிரி வாட் இஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸை ஒரு டாப்பிக்கு ஒரு 3 to 4 hours போடுவாங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா அதுவே நமக்கு எனாஃபாக தான் இருக்கும்.
ஒரு நாளைக்கு ஒரு சிலபஸ் மாதிரி 6 நாளைக்கு 6 முடியும். இப்போ இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதால கேட்குறேன். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோனை எப்படி பயன்படுத்தினீங்க நீங்கள்? அது உங்களுக்கு ஒரு அடிக்ஷனாக இருந்ததா? அது எப்படி சொல்கிறது, ஒரு வரமாக இருந்ததா, சாபமாக இருந்தா அப்படி கேட்குறேன். எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான். என்னோட ஃபோனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா ஆப்புமே இருக்குது. சில பேர் நான் படிக்க வந்துட்டாலே இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ண, அதெல்லாம் இல்லை. நீங்கள் செல்ஃபாக கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டீங்கன்னா மற்றதெல்லாம் இதுதான். நீங்கள் கண்ட்ரோல், உங்களுக்கு ஒரே கான்சன்ட்ரேஷன் படிப்பில் வரணும். அது படிக்கணுன்ற ஆசை இருக்கக்கூடாது. வெறி வந்து ஜாப் போகணும் அப்படின்ற ஆசை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடுவீங்க. மற்ற எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் செல்ஃபோனில் எல்லா ஆப்புமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. இன்ஸ்டா பார்ப்பேன், எஃபி பார்ப்பேன், யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். ஆனால் படித்து கரெக்டாக இது பண்ணிடுவேன். உங்களோட ஒன் டே ஸ்டடி பிளான் எந்த மாதிரியாக இருக்கும்? 3 சப்ஜெக்ட்ஸுமே பார்ப்பீங்களா, இல்லை ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு நாளைக்கு? வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டடி பிளான் பண்ணிலாம் படிக்க மாட்டேன். என்னன்னைக்கு என்னென்ன படிக்க தோணுதோ அதை அப்போ படிச்சு முடிச்சிடுவேன். அந்த பிளான் பண்ணி படிச்சோம்னா நம்ம இது சில இடத்துல முடிக்க முடியும், சில நேரம் முடிக்க முடியாது. முடிக்க முடியாது நம்ம வெக்ஸ் ஆயிடுவோம். அதனால பிளான் கிடையாது. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும் இன்னைக்கு இது படிச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி. அப்போ அதை படிச்சு பாருங்க, ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும். படிக்கிற காலகட்டத்தில் செல்ஃப் டவுன்லாம் ஆயிருக்கா உங்களுக்கு? எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? நிறைய டைம் செல்ஃப் டவுன் ஆயிருக்கு. அதுவும் ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சில இடத்துல லேக் ஆகும்போது நிறைய ஆயிடுது. நமக்கு நம்ம டவுன் ஆனால் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து எனக்குலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயினாக நான் சொல்லுவேன். ஒரு டைம் நான் டவுன் ஆகும்போதில் அவங்க மட்டும்தான் வந்து இது பண்ணாங்க. இப்போ கூட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மெயினாக. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேமிலியோட என்னை அதிகமாக மோட்டிவேட் பண்ணி நான் இந்த நிலைமைக்கு வரேன் அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸிமம் தெரியும் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளோ நான் ஃப்ரெண்ட்ஸ் உன்னால் முடியும் நீ பண்ண அப்படின்ற மோட்டிவேட் கொடுத்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களால தான் நான் இப்போ வந்து சக்ஸஸ் ஆகி நிற்கிறேன். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேக்ஸ் சில பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, தமிழ் சில பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. மேக்ஸ் அப்ரோச் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் தெரிலன்னா டவுன் மட்டும் ஆகாதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒதுக்கிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த கொஸ்டின் வந்துருங்க. எப்போ ஒரு ஆள் ஸ்டார்டிங் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டில் வைக்கிற கொஸ்டின் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தான் வைப்பா. ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுறதுக்கு. எந்த இடத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் 1 hour கொண்டு போங்க, ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம் எக்ஸாம். இப்போ 1லேருந்து 200 வரைக்கும் எழுதிட்டு போங்க. சில பேர் சொல்லுவாங்க மேக்ஸ் பார்த்துட்டு இந்த பார்த்துட்டு, நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேக்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் என்னன்னு பார்த்து வச்சுட்டு 1லேருந்து 200 வரைக்கும் அப்படியே வரிசையாக தான் வரும். எங்கே மிஸ் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணோம்னா ஒரு மிஸ்டேக் வரதுக்கு சின்ன சான்ஸ் இருக்குது. அதனால நான் அதை பண்ணுறதுக்கு. தெரியாத கொஸ்டின் வருது இப்போ நடுவில்னா அதுக்கு எப்படி இது பண்ணுவீங்க? நம்ம 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 மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, நமக்கு இப்போ தெரிலனா இப்போ அந்த நாளில் ஒரு ஆப்ஷன் எங்கேயோ படிச்சு ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல அந்த தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு போய் சூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால் தெரியாத கொஸ்டினா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் தெரியாது. அப்படி அப்பயே அதில் ஒரு முயற்சி பண்ணி நாளில் எதுவும் ஓரளவு மேட்ச் ஆகுறத பார்த்து போட்டுறது பெட்டர். எல்லாருமே லாஸ்ட்டாக வச்சுக்கிங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் மாற்றி சொல்கிறீங்க? இப்போ ஐ மீன் எப்படி அதுக்கே யோசிச்சு நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டோம்னா அது டேஞ்சர் இல்லையா? நமக்கு தெரியலேன்னு முடிவாயிட்டா லாஸ்ட்டில் யோசிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட்டில் யோசிச்சாலும் தெரியாமல் தான் இருக்கும். இதுதான் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக். லாஸ்ட்டில் வச்சுருக்கப்ப லாஸ்ட்டில் ஒரு 10 கொஸ்டின் தெரியாமல் இருக்குன்னா அந்த டைமில் மேக்ஸில் 1-2 விட்டு வச்சுருப்பாங்க. அந்த பேனிக்கில் மேக்ஸை விட்டுருவாங்க. மேக்ஸில் ஏதோ ஒன்று போட முடியாது. லாஸ்ட் டைமில் எப்போயுமே கொஞ்சம் டஃப்பாக போகிற மேக்ஸுக்கு ஒதுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம 1-2 கொஸ்டின் விட்டாலும் அதை அப்ரோச் பண்ணிட்டு போக ஈஸியாக இருக்கும். நான் எப்பயுமே இன்பிட்வீனில் விடுறது என்னை பொறுத்தளவுக்கு அதை நான் நல்லதாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னோட ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு பாருங்க. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் பிஒய்க்யூலாம் பார்ப்பீங்களா? பிஒய்க்யூலாம் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் ப்ரோ. பிஓக்கு நான் அந்தளவு பார்த்ததில்லை. ஆக்சுவலாக வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டினே பார்க்க மாட்டேன். ஏன்னா அதில் நமக்கு சில விஷயங்கள் தெரியலனா நம்ம டவுன் ஆகிருமோன்ற பயத்தில் நான் இது வரைக்கும் டெஸ்ட் சீரிஸ் போட்டதே கிடையாது. செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். எக்ஸாம் மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இருக்கேன். நான் இது பண்ணேன் டெஸ்ட் டைம் மேனேஜ்னா நான் படிக்கணும்னு உட்காரப்போ 2 hours கண்டினியூஸாக உட்காந்து படித்து அடுத்த 2 hours வந்து அதை நான் எனக்குள்ளேயே சொல்லி பார்ப்பேன். இது இப்படி இப்படின்ற போது இயரு டேட்டு இப்போ ஏதோ ஒரு டாப்பிக்னா அதில் ஒரு 5 points அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லி ரீகால் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லாரோட கெப்பாசிட்டி பொறுத்து அது வேரி ஆகும். அதனால அது எல்லாருக்கும் நம்மள மாதிரி செட் ஆகும்னு சொல்ல முடியாது. காலேஜ்லாம் நல்லா படித்த 10th வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க், 12th வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க், காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட். ஆமாம், அதனால ஓகே. நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்ஸுக்கு லாஸ்ட்டாக சொல்லிட்டு? ஒரே ஒரு விஷயம் தான், உள்ளக்க இன்வால்வ் ஆகும்போதே 3 years ஒதுக்கிட்டு வந்துருங்க. 1 வருஷத்துல போயிடுவேன், 2 வருஷத்துல போயிடுவேன்னு சொல்லி வந்தீங்கன்னா நீங்கள் வெக்ஸ் ஆகி டிப்ரெஷன் ஆவீங்க. வரும்போதே 3 வருஷம் வேஸ்ட் அப்படின்னு கூட நினைச்சிட்டு வாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கலன்னு யாரும் விட்டுட்டு போக வேணாம். 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கலையா 4வது வருஷத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாமே தவிர உள்ள வந்தாச்சுன்னா வெளியில போக மட்டும் நினைக்காதீங்க. பொறுமையா படிங்க. டிப்ரெஷன் ஆகும் போல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட பேசுங்க, எல்லாமே சரியாயிரும். அவ்வளவுதான். மூமெண்ட் எப்படி இருக்கு? ஹாப்பியாக தான் இருக்குது. அதே ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.